அம்மம்மா, இந்த மாபெரும் சபைக்கு மனமார்ந்த வணக்கம். என்னடி நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு பேசிட்டு இருக்க. சபைக்கு வணக்கம் அக்கா. அக்காவா? வணக்கம். நானும் லேடிஸ் தான். அதுக்கு அக்கான்னு கூப்பிடுறதா? வேற என்னன்னு கூப்பிடுறது? நான் உலகத்தாய்டி, அப்படிதான் சொல்லக்கூடாது. உலகத்தாய். ஆமா தாய். உலகத்தாய் அப்படின்னு நான் கருத்து மூக்கு தைச்சுட்டுருவாமா. வேண்டாம்க்கா. இருந்தாலும் இந்த சீரியல் இந்த சிங்கார பொன்னணியில கூடியிருக்கக்கூடிய பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது அருமை தாய் தந்தை மகளுக்கும் பெரியவர் பெரியவர் யாவற்றிலும் அலை கடல் போல் இந்த உன்னதமான சபையின் கண் கூடியிருக்கிறார்கள் இல்லையா? அப்படி கூடியிருக்கின்ற ராஜசபைக்கு நம்முடைய சபா சார்பாக 100 கோடி நன்றி என்ற வணக்கமே சமர்ப்பிக்கலாம். நன்றி, வணக்கம். அம்மா, அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு நானே ஒரு பெண்ணாய் வந்திருக்கும் பொழுது உனக்கு ஏதாவது இப்ப வருமே? என்ன வேதியா? அது எப்ப வந்தது உனக்கு? இப்ப இனிமே வராம இருக்குது. என்னமோ வரும்னா என்னமா? ஒரு பெண்களை கண்டா ஒரு ரசிப்பு தன்மை. நான் பொம்பளை கிட்ட பேசுறதே இல்ல. ஏன்? நான் ஐயப்பன் கோயில பூசாரி. ஐயப்பன் கோயிலுக்கு பூசாரியா இருந்தா பொண்ணு கிட்ட பேசக்கூடாதா? அடுத்த வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போடுறேன் நானு. அடுத்த வருஷம் போடுறதுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு என்னடி இருக்கு? ஐயப்பனுக்கு மாலை போட்டு நான் சாராயம் குடிச்சிட்டு தெரியும். அடி பாவி. ஆமா, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா பயபக்தியோடு இருக்கணும்பாங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டு எப்படி தண்ணி அடிக்கிறது? எனக்கு தெரியாது. எங்க பக்கத்து வீட்டுக்காரன் பேரு ஐயப்பன், அவனுக்கு மாலை போட்டு மொகரி பாரு. நான் என்னமோ சாமி ஐயப்பனுக்கு போடுறேன்னு நினைச்சுக்கிட்டேன். நான் போடுறது இல்ல, அவனுக்கு போட்டு விட்டு நான் குடிச்சுக்கிட்டு தெரியுவேன். ஏன் பெண்கள்கிட்ட பேச மாட்டேன்? நாட்டுல ஜனத்தொகையே குறையுது. அடிச்சனு பாத்துக்க. நான் என்ன ஆளுங்க எல்லாம் பிடிச்சது கிணத்துக்குள்ளே தள்ளுறோம். கிணத்து தள்ளினா கூட ஒருத்தர் 2 பேருக்கு தான் சாவுவாங்க. கூண்டோட கைலாசம் போறாங்க. ஐயோ ஐயா, இப்படி சொல்றேன்னு பரவாயில்லையா? நம்ம என்ன பண்றோம் இப்படி? ஏய், எப்படி நாங்கெல்லாம் போறோம் சொல்லு பார்க்கலாம். என்ன பண்றோம்? அந்த காலத்து பொம்பளைங்களா இருந்தாங்க. ஆமா, நம்ம ஆயா மவராசி பொழைச்ச காலத்தெல்லாம் எப்படி அவங்கள குறை சொல்றது கிடையாது. அவங்கள எல்லாம் குறை சொல்றதுக்கே கிடையாது. ஜவுளி கடைக்கு போவாங்க, ஜாக்கெட்டுக்கு துணி எடுக்கிறதுக்கு 1 மீட்டர் துணி கொடுன்னு கேட்பாங்க. 1 மீட்டர் துணி ஆமா வாங்கிட்டு வந்து அந்த 1 மீட்டர் துணி வாங்கிட்டு வந்து டெய்லர் கிட்ட கொடுத்து, பாப்பா துணி அப்படி இப்படி வெட்டி மோசம் பண்ணி போடாத, நல்லா கை முழங்கை வரைக்கும் இருக்கணும், நல்லா இடுப்பு வரைக்கும் ரப்ப தைச்சு போட்டுக்கிட்டு சேலை உருட்டி கட்டிக்கிட்டு ஏத்த அரைச்சாங்க, கல்லு உடைச்சாங்க, பாரு பிடிச்சாங்க, கிணறு கூட வெட்டினாங்க. அப்புறம் ஐயா உண்டா இல்லையா? அதுதான் சொல்றேன். ஐயா மகராசி நீதான் சொல்லி கொடுத்துட்டு அப்பனா என்ன பத்தி இப்படி சொல்லுன்னு. அவங்களுக்காக நாட்டுக்கு இடைஞ்சல் இல்ல, வீட்டுக்கு இடைஞ்சல் இல்ல. இந்த மாதிரி மவராசிகளால யாருக்குமே இடைஞ்சல் கிடையாது. சரி, பின்ன யாருனாலதான் இடைஞ்சல்? இப்ப வந்தீங்க ஒரு 35-40 வருஷத்துக்கு இந்த பக்கம் வந்தீங்க, குறை சொல்றதுக்கு இல்ல. நீங்க போறீங்க ஜவுளி கடைக்கு துணி எடுக்கிறதுக்கு, போய் ஒரு 30 பாயிண்ட் துணி கொடுங்கன்னு கேக்குறீங்க. 30 பாயிண்ட் துணியா? ஆமா, 30 பாயிண்ட் துணி வாங்கிட்டு வந்து அதே உங்களுக்கு அதிகம் தான் நாட்டங்குது. 30 பாயிண்ட் துணி வாங்கிட்டு வந்து இந்த கால டெய்லர் கிட்ட கொடுத்து நீங்க சொல்ற மாடல் எப்படி எப்படி 2 தூக்கி விட்டுக்கிறீங்களா? அது என்னது? அதுதான் பஃப் கை. பஃப் கை. அதுதான் எங்களை கொல்றதுக்கு வந்த மாட்டா. ஐயோ மாட்டானா? எப்படி
அதெல்லாம் மாடல் சொல்றீங்க அப்படி. ஆமா இதெல்லாம் நீங்க சொல்லிவிட்டு வந்துடுறீங்களா? இந்த டெய்லர்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் ஆட்டுங்குது. என்னமே சொன்னாங்களேன்னு வெட்டி 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 தெரியாத பாதி துணி குப்பையில போட்டுறாரு. 30-12 துணியில பாதி துணி குப்பைக்கு போயிருது. மீதி இருக்கிறது கையகல துணி. அது அங்கங்க இவ்வளவு சிலந்தி பத்தாட்ட வச்சு தைச்சுக்கிட்டு இங்க வா. திரும்ப இந்த பக்கம் திரும்ப. லொல்லு புண்டையெல்லாம் ஆட்ட வச்சுக்க கூடாதாமா. வா ஏன் இந்த பக்கம் திரும்பி நில்லு. இந்த பக்கம் திரும்பி கையை அந்த பக்கம் காட்டுங்க. இதெல்லாம் இப்ப தூக்கு போட்டு தொங்குறீங்களே, இதெல்லாம் என்னத்துக்கு? அது அது வந்து ஃபேஷன். ஃபேஷனா குண்டாவா? ஃபேஷன் குண்டாலடி. அது ஒரு ஸ்டைலுக்கு வைக்கிறது ஸ்டைல். ஆமா உங்க ஷாலாக்கு எனக்கு தெரியாது. எதுக்கு ஷாலை சாஞ்சி போச்சுன்னா கவகோல் கொடுத்து தூக்கி நிறுத்துறோம் பாரு. அது மாதிரி இது ரெண்டு இழுத்து கட்டிக்கிட்டா சவைக்கு நிக்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் இல்லையே அக்கா, நீ சிரிக்கிறனாலதான் இப்படி பேசுறான். அதுக்காக பிடிச்சி காட்டுறோம் நம்ம இப்படி. அப்புறம் நீ பெச்சிட்டு போத்திக்கிட்டு சிரிக்காத மாதிரி சொல்லுவேன். சரி இதெல்லாம் கட்டிக்கிட்டு உடனே போறீங்க பஸ் கண்டக்டர் பஸ் நிறுத்துறதுக்கு. கண்டக்டர் இறங்கி வந்த உடனே ஆம்பளைங்க எல்லாம் பின்னாடியா இருங்க, பொம்பளைங்க எல்லாம் முன்னாடியா இருங்க அப்படிங்கிறாரு. அலமோதுற எதிரியோன்னு குத்து நினைச்சதுல இஷ்டப்படி குத்து என்னப்ப குத்த முடியுமா? இந்த நகரத்துல வந்து எங்க குத்துறது கமிழ்தான் படுக்க மாட்டிருக்கு. எப்பயுமே உனக்கு போத தெளியவே கூடாது. சந்தோஷம் பாத்தியா? போத தெளிவதுன்னு சந்தோஷம் பாரு. இல்ல இல்ல எனக்கு வேணாம், நான் சாப்பிடுறது இல்ல. இல்ல போதும் போய் போசாமி. இதுக்கு 20 ரூபாய் அள்ளி கொடுத்து அவர் குடும்பமாகப்பட்டது. அண்ணன் எப்பயும் குடியும் கூத்தியாவோடு சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருப்பேன். சரி அப்புறம் என்ன ஆச்சு? போய் கண்டக்டர் வந்த உடனே பொம்பளைங்க எல்லாம் முன்னாடியா இருங்க, ஆம்பளைங்க எல்லாம் பின்னாடியா இருங்கிறாரு. ஆமா, பெண்களுக்கு எல்லாம் முன்னுரிமைங்கிறதுனால முன்னாடி ஏறோம். நாங்களும் அப்படித்தாயா நினைச்சோம். நீ முன்னுரிமைன்னு தான் நினைச்சோம். யாருன்னு ஒண்ணு இப்பெல்லாம் உட்காரதுக்கு சீட்டா கிடைக்குது. ஏன் என்ன காரணம்? நம்ம முதலமைச்சர் ஐயா எல்லாத்துக்கும் பிரின்னு விட்டாரு பொம்பளைங்களுக்கு. சரி, அதனால உட்காரதுக்கு இடமா கிடைக்குது. முன்னெல்லாம் ஏதோ தூங்கி எந்திரிச்சு ஆம்பளைங்க தான் ஒரு டீ கடை பக்கம் போய் பேப்பர் கேப்பர் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு போவாங்க. இப்பெல்லாம் பொம்பளைங்களும் கிளம்பிக்கிறாங்க. எதுக்கு? ஃப்ரீ பஸ் தான். வீட்டுல சாமானமும் விளக்குறது இல்ல, ஒரு கருமாந்திரமும் விளக்குறது கிடையாது. அப்படியா? அப்படி போறதுனால போறீங்களா? உட்காரத்துக்கு இடம் கிடைக்கல. டிரைவர் ஃபர்ஸ்ட் கீர் போட்டு உடனே வண்டி எடுக்கும் போது அடடா எங்கேயே விழுந்துருமோன்னு கைய மேல எட்டி பிடிக்கிறீங்களா? ஆமா, கொஞ்சம் தண்ணி லவுக்குன்னு மேல ஏறிக்குது. அதையே பாத்துக்கிட்டு டிரைவர் கொண்டுட்டு போய் ஆலா மரத்து மேலேயே புளிய மரத்து மேலேயே அடிச்சு 50 பேர் அவுட். ஐயோ, அப்படி போகுது. இந்த கண்டக்டர் வேலையை நீங்க தாங்க எடுக்கிறீங்க. கண்டக்டர் வேலை எப்படி நாங்க எடுக்கிறோம்? எப்படி எடுக்கிறோம்? அந்த காலத்து ஆயாங்கெல்லாம் என்னடி ஒரிஜினல் அடிக்கிறீங்க முண்டைங்கள எப்படின்னு சொல்லு. பின்ன அடிக்காது, பின்ன கொஞ்சம் வாங்கல உன்ன. அந்த ஆயாங்கெல்லாம் சுருக்கு பை ஒண்ணு வச்சிருப்பாங்க. எது கழுதுல போட்டு தொங்குறதுக்கா? சுருக்கு பை. அதுல நீ முண்டை இடுப்புல சொல்றீங்க. ஓஹோ, சரி சரி. ஆமா, வெத்தலைக்கு ஒரு போற, பாக்குக்கு ஒரு போற, காசுக்கு ஒரு போறன்னு அதுக்கு தனித்தனி போற இருக்கும். அண்டைட்டு வந்து டிக்கெட் கட்டவுடனே கரெக்டா காசுக்கிற பொறையில எடுத்து கொடுத்து லவுக்குன்னு டிக்கெட் வாங்கி வச்சுக்குவாங்க அந்த காலத்து பொம்பளைங்க. ஆமா, நீங்க எங்க வைக்கிறீங்க? தா இங்க. அங்க என்ன கோயந்த பேங்க நடத்திட்டு வரீங்க? பேங்க் இல்ல, இங்க வச்சாதான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. யாராலையும் திருட முடியாது. உங்க நம்பிக்கை. ஆமா. காலையில பேப்பர் பாத்தியா? பாக்கலையே, என்னாச்சு? தினத்தந்தியில 3வது பக்கத்துல 4வது செய்தி. என்ன செய்தி? சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அதுலயே பிளேடு போட்டு 5000 திருடி அமையர் பேர் படுத்துறாங்க. 1.5 கலா சதையில படாத எடுத்திருக்கான். அதுலயே பிளேடு போட்டாங்களா? ஆமா. அப்புறம் அப்படியே எடுத்திருக்கான். சரி. அப்பெல்லாம் பட்டுன்னு வச்சுக்குவாங்க. இப்பெல்லாம் அவசரத்துல 1 நூல் 2 நூல் வச்சு கொக்கி தச்சு போடுறாங்க. டிக்கெட் கேட்கும்போது லவுக்குன்னு கை விடுறீங்களா? 2 கொக்கு பட்டாருன்னு பிஞ்சிக்குது. அதையே பாத்துக்கிட்டு கண்டிட்டு டிக்கெட்டும் கொடுக்கறது இல்ல, ஒன்னும் கொடுக்கறது இல்ல. அடுத்த ஸ்டேஷன்ல செக்கிங் ஏறி அங்க எங்கடா பாத்துட்டு இருக்கிறன்னு வீட்டுக்கு தோறது. யாருங்கிற குழந்தைக்காரன்? யாரு? எங்க சித்தப்பன் தான், தேவடியா மகன். சித்தப்பன் தேவடியா மகன் கேட்காத. அவன் எம்ஏ டிகிரி ஹோல்டர். என்ன வேலையில இருந்தாருன்னா கண்டக்டர்ல தான் இருந்தான். இப்ப என்னது கொல்ல வராரு? இந்த வேலையை பார்த்ததுனால பைய புடிங்கிட்டு துரத்தி விட்டாங்க. டிக்கெட் எடுக்காத விட்டதுனாலயா? அதனால இல்ல, நான் எழுதி கொடுக்குறேன். ஓடுறா புள்ளைய கேட்டா அப்படி சொல்லிக்கிறது. அவ்வளவுதான். யாருக்கிட்ட கதை ஓடுறான் பையன்? அந்த கண்டக்டர் பையன் தூக்கிட்டு ஓடியான்ட்டான். ஓடியான்ட்டான். அண்டார ஓடி பையன். ஏய், அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன? அதனால நான் பிள்ளைகிட்ட பேசுறதே இல்ல. அப்படியா? அதுல இருந்து இப்ப குழலுக்கு வந்துட்டான். இதெல்லாம் உனக்கு எப்படிதான் தெரியுது? இப்படி
என்ன கேட்டீங்க? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவரு கண்டக்டர் வேலையை விட்டதுக்கும் நீ பொண்ணுங்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கும் உனக்கு எப்படி தெரியும்? அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடிச்சுன்னா பாத்துக்க, ஒழுங்கு மாதிரி தான் சொல்லு. ஒரு நாள் நானும் என் கூட்டுக்காரி வீட்டுக்கு போனோமா. ஊருக்கு போகணும் மட்டும் சொல்லு, எந்த ஊரெல்லாம் சொல்லாத. சரிம்மா, ஊருக்கு போனோம். சரி. எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி பஸ்ல உட்காந்தோம். சலகண்டாபுரம் போற வரைக்குமே கண்டக்டர் என் கூட்டுக்காரியவே குமிச்சு பாத்துக்கிட்டு வந்தோம். என்னடா அந்த பக்கமும் போகல இந்த பக்கமும் போகல, நம்ம வீட்டுக்காரி நின்னுட்டுக்கிறான்னு எட்டி பாத்துனேன். 2 கொக்கி கண்டு திறந்து விடாட்டம் கிடக்குது. உங்க வீட்டுக்காரிக்கு ஏன்னு கோவம் வந்துட்டு, என்னடி இதெல்லாம் எப்படி இதுல இப்படி அடிச்சுன்னு நல்லா அப்படி போத்தி விட்டேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ண போன மாதிரி. உங்க வீட்டுக்காரிய? ஆமா. அப்புறம் அழகண்டாபுரம் தாண்டி போய் நங்கவள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனேன். அங்கேயே தான் எங்க மச்சன் அங்க டீ குடிச்சிட்டு இருக்கணுமா டீ கடையில. என்ன ஆச்சு? இப்ப போத்திக்கிட்டு கொஞ்சம் அழுதுகிட்டு சோகமா போனதுக்கும் நான் இப்படி எல்லாம் ஆகி போச்சேன்னு கொஞ்சம் கோபமா போனதுக்கும் சரி சரி நம்ம தங்கச்சவன் அடிச்சுதான் கூட்டு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி எங்க தாய் அடிச்சானு இப்படி நானே மீதி இருந்து 2 கோக்கிங்கள் அது 2 அடிபட்டு பிறண்டு அவன் தொடமால கிட்டின்னு உழுது கண்ணத்து மேல சட்டாருன்னு அடிச்சு கொல்லிமலையில போய் பாடம் போட்டுட்டு தான் நீ கூத்துக்கு வந்திருக்கிறான். உங்க மச்சனும் கூத்துக்கு வந்திருக்கிறாரா? யாரு? அதான் மத்தலகாரங்க. இந்த கண்ணு வீங்கி இருக்குதா? ஆமா, மொல்ல அடிச்ச வேகம் இது. நீ கொல்லிமலைக்கு போனது கூட சரி, இதுக்கெல்லாம் கூட பாடம் போடுறாங்க. அங்க தனியா பாடம் போட்டு என்ன பாடம்? மொழிலிருந்து பயந்து பாடம் பண்ணி கதையை கொண்டு போடா. நான் என்னமோ நினைச்சு ஏன் பொம்பளைங்கிட்ட பேச மாட்டேன். இதுதான் கதையா? முகரி பாரு. இந்த கதையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பேசாட்டி வெங்காயம் ஆச்சு போ. சரி, ஓகே. அம்மம்மா, அப்படி இருந்தாலும் பெருங்கணத்து சபையானது யாராவது எதற்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஏதாவது தெரியுமாடி? வரமா ஐயா, எதுக்கு வர்ற? படிச்சுக்கோங்க. இது என்னடி நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்குது? இல்ல, இது மட்டும் படிச்சுக்கோங்க. மீதி எல்லாம் படிச்சா? மீதி எல்லாம் தேவை கிடையாது, நம்மளுக்கே வந்துடும் மனப்பாடம். நாடகம் தான் போட்டுருக்காங்க கீழே ஒண்ணு. அம்மம்மா, அதாவது இன்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, அதாவது நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையும் வாய்ந்திட்ட அளப்பம்பாளையம் பாறைக்காடு ஸ்தலத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து நம் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றடைந்த, அதாவது உலகத்துல வள்ளுவருடைய வாக்கு ஒன்று இருக்குது. ஒரு மனிதனா பிறந்தா மட்டும் போதாது, பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு போயிட்டா இந்த உலகத்துல என்ன இருக்குது? வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதினால் தோன்றலின் தோன்றாம இருப்பதே நன்றுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனா பிறந்தா இந்த பூமியில பெயர் சொல்லும்படியா எதையாவது சாதிச்சுட்டு போகணும் இல்லையா? அப்படி பெயர் சொல்லும் பிள்ளைகளாக பிறந்தவர்கள் இந்த ஆண்டு மடிந்து வைகுந்தம் சென்றடைந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பழனியப்பன் அவர்களும் பழனியம்மாள் அவர்களும் இன்னும் பழனி முத்து அவர்களும் பச்சியம்மாள் அவர்களும் ஸ்ரீரங்கன் அவர்கள் ராஜபிள்ளை அவர்கள் இவர்கள் நினைவாக ஆண்டு மனித வைகுந்தம் சென்றார் அல்லவா? செத்து மனித சிவன்பதி அடைந்தார் அல்லவா? அவர் குடும்பத்தாரெல்லாம் அவருடைய ஞாபகமாக இந்த அவருக்காக வேண்டிய ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி நாடகம் வைத்த நல்ல உள்ளங்களும் நாடகம் வச்சா மட்டும் போதுமாடி நாடகத்தை காண வந்திருக்கிறார் அல்லவா? 4 வண்ணத்தார் சுற்று வட்டார தீவிர மக்கள் எல்லோருடைய குடும்பமும் நம்ம அருள் பெற்று ஐயர்கள் பெற்று இந்த ஆண்டு மடிந்த இந்த பெரியவருடைய ஆசையால அவர் குடும்பத்தில் ஒரு பங்காக இருந்து, அதாவது தெய்வங்களை கும்பிட்டவங்க கூட நமக்கு அந்த தெய்வங்களை கண்ணால பார்த்தது கிடையாது. ஆனா இந்த தெய்வங்களை நம்ம அவங்களோட வாழ்ந்து அவர் நம்ம விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர் குடும்பத்தில் ஒரு பங்காக இருந்து நோயற்ற வாழ்வையும் குறைவே இல்லாத செல்வத்தையும் குடும்பத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்து என்றும் பாலாறு செல்வமாக ஒவ்வொருடைய குடும்பமும் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சபா சார்பாக அந்த எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் நன்றிகள், அந்த 100 கோடி வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகத்தில் சபைதர்பார் நான் வந்திருக்கின்றேனே. நான் யார் தெரியுமா? பருவதா ராஜன் பெற்ற அந்த பரம சிவனுக்கேற்ற என் பெயரோ மங்கை பார்வதி. ஆமா, பார்வதி என்றால் நானோ உலகத்தாய், உலகத்துக்கே தாய், சக்தி என்பார், தேவி என்பார், மாரி என்பார், நீலி என்பார், இப்படி 1008 நாமதேயம் கொண்ட உமையவள் ஆதி சக்தி என்னுடைய பெயர். ஆமாடி, ஆதி சக்தியாக ஓம் பராசக்தி. ஓம் பராசக்தியா? ஓம் பராசக்தி. அம்மா, அப்படி ஆதிசக்தியாக நான் இருந்தாலும் நான் எப்படி தடித்தவள்? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவளா?
அடியே நான் பிறந்தேன். கண்ணம்மா, எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? இந்த இந்த உலகம் பிறக்கும் முன்னே உமையவள் நான் பிறந்தேன். உலகம் பிறக்கும் முன்னே சொல்லுமா அம்மா, உலகம் பிறக்கும் முன்னே உமையவள் நான் பிறந்தேன். இந்த அகிலம் பிறக்கும் முன்னே ஆதிசக்தி நான் பிறந்தேன். அப்படின்னா எப்படி பிறந்தீங்க? அம்மா, இந்த உலக பிரபஞ்ச உற்பத்தியாகும் உண்பதாக இந்த உலகத்தை காற்றே பிம்பமாக ஒரு மாய உருவமாகப்பட்டது. பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? போயிருக்கமா. என்ன பண்ண போய் படுத்து தூங்கிட்டு வந்துட்டேன். அது இல்ல, குரல் படிச்சிருக்கியா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றேல் உலகு. அதுல வரக்கூடிய அந்த ஆதி பகவான் யார் தெரியுமா? தேவரே படமா நல்லா இருக்குங்க. ஏய், அந்த ஆதி பகவான் என்பதுதான் உலகத்திலே காற்றே உருவமாகப்பட்ட ஒரு உயிரிலா பிம்பம். ஆமா, அந்த உயிரிலா பிம்பம் ஆகப்பட்டது இந்த உலக பிரபஞ்சம் உற்பத்தி ஆக வேண்டும் என்பதற்காக கண்களை மூடி கரங்களை நீட்டி 84 லட்சம் ஆண்டுகளாக கடுமையாய் தவம் புரிந்தது உலக பிரபஞ்சம் உற்பத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி. அந்த உலக பிரபஞ்சம் உற்பத்தி ஆவதற்காக கண்களை மூடி கரங்களை நீட்டி 84 லட்சம் ஆண்டுகள் தவம் செய்தது அல்லவா? அப்படி தவம் செய்யும் பொழுது அந்த தவத்தின் பலனாக இந்த உலகத்திலே யாதொரு ஜீவராசியே பிறக்கவில்லையடி கண்ணம்மா. பலாபலத்துல எதுவுமே பிறக்கல. அப்படி கண்களை திறந்து நம்முடைய தவத்திலே எதுவுமே பிறக்கவில்லையே என்று சொல்லி மனம் நொந்து போனார் ஆதி பகவான். அப்பொழுது தன்னுடைய நெஞ்சை எப்படியே யோசித்துக் கொண்டே தேய்த்தாராம். அப்படி தேய்க்கும் பொழுது ஏண்டி ஒரு நாளைக்கு குளிக்காம இருந்தா நம்ம உடம்புல அழுக்கு எப்படி வரும்? நிறைய வருங்க. திருத்திரியா வரும். 84 லட்சம் ஆண்டுகளாக உண்ணாம உறங்காம குளிக்காம பிடிக்க ஒரே இடத்துல தவம் செய்தா அங்கத்துல எவ்வளவு அழுக்கு வரும்? அப்படியே தன் கையில பெரிய அழுக்கு கட்டியே வந்து கிடைத்ததா. அந்த அழுக்கு கட்டியை பார்த்தார் ஆதி பகவான். அது ஒரு பெண்ணுடைய அச்சரமாக பெற்றது. தெரிய வர அந்த பெண்ணுடைய அச்சரத்தோடு இருந்த அந்த அழுக்கு கட்டிய வீசி எரிந்தாராம் வெகு தூரத்துல. அப்படி வீசி எறிய அந்த அழுக்கு கட்டி அவன் இந்து மகா சமுத்திர பெருங்கல்ல போய் சமுத்திரத்தை குபீர் என்று விலக. அப்படி விழுந்த உடனே அந்த கூத்து ஆடுங்கிறீங்க, நீங்க பாடி பேசிட்டு தான் நாங்க எப்படி அம்மா அப்படி அழுக்கு கட்டியாகப்பட்டது அந்த சமுத்திர கடலிலே விழுந்தது அல்லவா? அந்த விழுந்த அழுக்கு கட்டியில இருந்து காலிலே சிலம்போடு முழங்கால முத்து மாலையோடு இடுப்பிலே ஒட்டியானத்தோடு கையிலே சுளத்தோடு நெற்றியிலே கண்ணோடு மூக்கிலே மூக்குத்தியோடு சிரசிலே வைர கிரீடத்தோடு அம்மா ஆதி சக்தி அவள் பிறந்த மேனியோட நாளே பிறந்த அப்படி பிறந்து உலகம் முழுக்க நெருப்பே பிம்பமாக நான் அப்படியே கால் அடி எடுத்து வைத்த சூளத்தோடு வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பெண்ணுக்கு மானம் என்பது முக்கியம். அதனால அந்த ஆதி பகவானாகப்பட்ட அந்த உயிரில்லா பிம்பமாகப்பட்டது என்ன முதல்ல எப்படி அழைத்தது? தீ பிளம்பாய் உருவான காரணத்தினால எனக்கு அவர் முதலிலே வைத்த பெயர் சக்தி நில். அப்படி எனக்கு முதல் அச்சரத்துல பெயர் வைத்தார். எனக்கு முதல்ல வைத்த பெயர் சக்தி
தீ தெரியுமா? சக்தி நில் நில். அப்படி என்று சொல்லி என்னுடைய அவமானத்தை மறைப்பதற்காக ஆடையை கொடுத்து உன்னால் இந்த உலக பிரபஞ்சம் உற்பத்தி ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த ஆதி பகவானாகப்பட்ட காற்றோடு காற்றாக காணப்படுகிறார். அப்படி மறைந்த உடனே என் கையில இருக்கிற சூலாயத்தை வைத்துக் கொண்டு பிறக்கும் என்று ஓம் என்ற மந்திர உபதேசத்தோடு பிறந்தேன் அல்லவா? இந்த மந்திரத்தை வைத்துக் கொண்டு எப்படி உலக பிரபஞ்சத்தை உற்பத்தி ஆக போகிறோம் என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? என் வலது கரத்திலே இருக்கிற சூலாயத்தை இடது கரத்திற்கு மாற்றேன். இந்த உலகத்தில் செடி கொடி மரம் மெட்டை நீரில் அனைத்துமே உருவாக்கப்பட்டது. மீண்டும் என் இடது கரத்தில் இருக்கிற சூலாயத்தை மீண்டும் வலது கரத்திற்கு மாற்றேன். அனைத்தும் திக்கென்ற மத்தியில் சாம்பலானது. அப்படி என்றால் உலகத்தை உருவாக்கும் சக்தி, அது அழிக்கும் சக்தி இரண்டுமே நம்மிடத்தில் இருக்கிறது. நம்மால் இந்த உலக பிரபஞ்சம் உற்பத்தி ஆக வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு துணை வேண்டும் அல்லவா? துணை இல்லாம நாம் எப்படி உலகத்தை பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்வது என்று சொல்லி நான் பிறக்கும் போது 3 மந்திர உபதேசத்தோடு பிறந்தேன். அகாரம் உகாரம் ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தோடு பிறந்தேன் அல்லவா? அகாரம் என்ற மந்திரத்தை உபதேசித்தேன். அப்பொழுது ஒரு குழந்தையாகப்பட்டது உருவாகி வர அம்மா என்ற அந்த குழந்தை வந்தது. என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது, நமக்கு ஒரு துணை வேண்டும் என்று ஆசைப்பட்டா அம்மா என்று அல்லவா இந்த குழந்தை வருகிறது. இந்த குழந்தையை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி நான் பிறக்கும் போது நெற்றி கண்ணோடு பிறந்தேன் அல்லவா? அந்த நெற்றி கண்ணால அந்த குழந்தையை அப்படியே சுட்டு எரித்து சாப்பிட இரண்டாவது முறையாக உகாரம் என்ற மந்திரத்தை உபதேசித்தேக்க தங்காய் என்று உருவமாகப்பட்டது. இந்த உருவமும் நமக்கு வேண்டாம் என்று எரிக்கச் செல்லும் போது அந்த உருவம் மாயமாய் மறைந்தது. மூன்றாவதாக யாரை பிறக்க செய்தேன்? எனக்கென்று கணவனாக வந்தவர் யாரு? அம்மா நான் மூன்றாவது மந்திர உபதேசத்தில யாரை பிறக்க செய்தேன்? இந்த உலகத்திற்கெல்லாம் படியலுக்காரே உலக தந்தை அந்த ஈசனாரை பிறக்க செய்தேன். அவர் கண்ணே பெண்ணே என்று அருகிலே வரும் பொழுது அந்த உருவம் என் அருகில வராம அந்த மாயமாய் மறைந்தது அல்லவா? அந்த உருவம் தடுத்து நிறுத்துச்சு. எப்படி? அவள் பெண்தான் என்று அருகில நெருங்கி சென்றாயானால் அவ பார்ப்பதற்குத்தான் பெண். சற்றேனும் அருகிலே செல்லும் பொழுது கோபம் என்று வந்து விட்டார். அவர் பிறக்கும் பொழுது என் நெற்றி கண்ணோடு பிறந்தவர். அந்த நெற்றி கண்ணால் உன்னை அக்கறமே சுட்டி எடுத்து சாம்பலாக்கி விடுவார். அதனால நீ அவளை அடைய வேண்டுமே ஆனால் அவள் பிறக்கும் பொழுது அவளோடு பிறந்தது அல்லவா? அந்த கண் அந்த நெற்றி கண் நீ வாங்கி வைத்துக் கொண்டாயானால் பிறகு அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வாக்கானது சொல்ல அப்பொழுது அந்த ஆதி சிவனாராகப்பட்டவர் வந்தார். என் அருகிலே வந்து, பெண்ணே உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீ பிறக்கும் பொழுது உன்னோடு பிறந்தல்லவா இந்த நெற்றிக்கண், நெற்றிக்கண்ணை பிடிங்க எனக்கு வேரோடு பதித்தாயானால் உன்னை துணையா நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். கணவனுக்கு இல்லாத பொருள், கணவனுக்கு இல்லாத பொருள் யாருக்குமே பொருள் பொருள் எல்லாம் அழிஞ்சியா போயிருவாமா? நல்லாவே இருப்பேன். விளக்கமா இருக்கும்டாக்கா. கணவனுக்கு இல்லாத பொருள்
அளவனுக்கு இல்லாத பொருள். இந்த கன்னியால் எனக்கு எதற்கு என்று சொல்லி கணவனுக்காக வேண்டி நான் சற்றேனும் யோசிக்காமல் என் நெற்றிலே இந்த நெற்றிக்கண்ணை வேரோடு பிடிங்கி என் கணவனுடைய அப்படி வேரோடு பதித்த உடனே என் கணவராகப்பட்டவர் பார்த்தார். கட்டிய கணவனுக்கு கட்டுப்பட்டவர் மனைவி என்பதற்காக என் கண்ணையே பிடிங்கி எனக்காக கொடுத்து விட்டாயே. அப்படி பிடிங்கிய உடனே என் கண்ணை வேரோட பிடுங்கினா என்ன ஆகும்? ரத்தம் ஓடுமா? இதுல ஓடும் ரத்தம் வரும். ரத்தம் ஓடுமா? ரத்தம் வரும். கண்ணையே வேரோடு எப்படின்னா ரத்தம் பெருக்கெடுத்து போகும். இந்த சக்தியுடைய ரத்தம் வீணாக கூடாது என்று சொல்லி என் கணவராகப்பட்ட தன்னுடைய பெருவிரலால அப்படியே என் நெற்றி அழுத்தி இப்படி பிடித்தார். அப்படி அழுத்தி பிடித்த உடனே ரத்தம் உங்ககிட்ட காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த ரத்தத்தை கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சா என்ன ஆகும்? அப்படி தெவையும் இல்லையா? எங்கேயும் போகாம ஒரே இடத்துல தெவையும். அது போல என் நெற்றிக்கண் இருந்த இடத்துல அப்படி ரத்தமாகப்பட்டது வட்ட வடிவில தெவைஞ்சு அது திலகம் என்று குங்கும பொட்டாக மாறி அப்பொழுது முதல் கணவனுக்காக தன் கண்ணையே பிடுங்கி கொடுத்த சக்தி. அதனால இந்த பூலோகம் இருக்கும் வரை கணவனுக்காக கட்டுப்பட்ட மங்கையர்கள் கணவனுக்காக வேண்டி இவ்விடத்தில் இந்த திலகத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி அன்றே குங்குமத்தை உருவாக்கி என் நெற்றியிலே வைத்தாரடி கண்ணம்மா, என் நெற்றியில வைத்தார். அதனாலதான் இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்தோம்னா கல்யாணமான பெண்கள்லாம் கட்டி கணவனுக்கு கட்டுப்பட்ட பெண்கள் எல்லாம் இந்த நெற்றியில இந்த இடத்துல குங்குமம் வைப்பாங்க. இது வேற எந்த காரணமும் கிடையாது. நான் என் கணவனை திருமணம் செய்ததற்காக உருவானது. உங்க வைக்கிற பொட்டு. ஆமா, கட்டி கணவனுக்காக. நெத்தியில வைக்கிற பொட்டு புருஷனுக்காக வைக்கிறாங்க. நெத்தியில இங்க வைக்கிற பொட்டு மாப்பிள்ளைக்கு வைக்கிறதா? இங்க புருஷனுக்கு. மாப்பிள்ளைக்கு என்ன? இங்க வாக்குல வைக்கிற பொட்டு மாப்பிள்ளைக்கு என்ன? மாப்பிள்ளைக்குன்னா என்னன்னு சொல்றது? திருட்டோல போடுறாங்கல்ல, நல்ல புருஷன். ஏய், அப்படி எல்லாம் இல்ல. அது அங்க வைக்கிற பொட்டுக்கு காரணம் இருக்குது. ஏயா அம்மா அம்மா ஏயா, நான் உலக தாயடா. சாரி அக்கா, வாங்க அத போடுங்க. என்னன்னு சொல்லு. இங்க வைக்கிறது புருஷனுக்கு. கட்டி கணவனுக்காக வைக்கக்கூடிய பொட்டு கண்ணீர்கள் வைக்கக்கூடிய நெற்றியில. இங்க வாக்குல வைக்கிறது. அம்மா, அதுக்கும் காரணம் இருக்குது. என்னது? எனக்கு இந்த வகுடு எடுத்து இந்த வாக்குல ஒரு பொட்டு வைக்கிறேன் பாத்தியா, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என்னுடைய கணவராகப்பட்ட பரமனாருக்கு 2 தேவிமார்கள், ஆதி சக்தி உமையவள் பார்வதி நான் ஒருவர். நான் இல்லாமல் படிக்க கங்கா தேவி என்ற உலக நன்மைக்காக என்னுடைய ஜடாபாரத்தில் வைத்திருக்கிறார் அந்த பரமனாகப்பட்டவர். அப்படி ஜடாபாரத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்காக, அவளும் என்னை போல ஒரு பெண் அல்லவா, ஒரு பெண்ணினுடைய மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால அவளுக்காக வேண்டி வைக்கக்கூடிய பொட்டு தான் இந்த இடத்துல வைக்கக்கூடிய பொட்டு கங்கை பொட்டு. இந்த நெற்றியில வைக்கக்கூடிய பொட்டு, இந்த மங்கை வைக்கக்கூடிய பொட்டு மங்கை பொட்டு. இது கங்கை பொட்டு, இது மங்கை பொட்டு. கள்ளப்புறத்துக்கு வைக்கிற பொட்டு. சரி, ஓகே. அதனால இதுவெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. இருந்தாலும் வரலாறு என்றால் எஸ்டிடி தானே. என்னன்னா இது இப்படி எஸ்டிடினா என்ன? அதுதான் வரலாறுன்னா எஸ்டிடி. ஏய், எப்படா தேடிய மகனே? சித்தப்பா அண்ணா அவன் படிச்சிருக்கான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க அம்மால அவங்க அம்மால நான் பண்ணுவேன், எங்க அம்மா அவன் பண்ணுவான். அழிஞ்சதோட போக சூப்பராகமா. உனக்கு என்ன தெரியும்? அந்த இத்தனை பிறகு செய்தி ஏற்றுக்கொண்டார் இடபாகத்தில் ஏற்றுக்கொண்டு எனக்காக தன் அங்கத்திலேயே பாதியை கொடுத்தார் பரமனாகப்பட்டவர். அப்படி வாழ்ந்து எனக்கு 2 பிள்ளைங்க. இல்லம்மா, 2 குழந்தை பெற்றிருக்கீங்களே சொன்னேன். நல்லா இருக்கும். ஆணை முகத்தோடு ஒரு குழந்தை, அழகாய் உருவத்தோடு ஒரு குழந்தை. ஆணை முகத்தோடு பிறந்த குழந்தைக்கு விநாயக பெருமான் என்ற பெயர் வைத்திருக்கிறோம். அழகோடு பிறந்தருக்கு அழகு முருகன் என்ற பெயர் வைத்திருக்கிறோம். விநாயகரை வேலவனை விநாயகரை பெற்றெடுத்து சீரும் சிறப்போடு இந்த கைலைமலையிலே வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் நீ வந்து விஷயம் என்ன? ஐயோ, வீட்டுக்காரு நாதனாரா? உங்க அப்பா கூப்பிட்டார். ஐயோ, வண்டியில வரும்போது ஐயோ கடவுளுக்கு என்ன அது? கணவரை சென்று காணலாம், போகலாம்.
இருக்கக்கூடிய என்னுடைய நாயகனுடைய இந்த பாதத்துக்கு சரி இந்த உமையவள் ஆதிசக்தி பாதத்தை அடிபணிகிறேன் சுவாமி அடிபணிகிறேன். வாழ்ந்திருப்பாய் வையகத்துல கோடான கோடிகளம் ஆகட்டும் இருந்தாலும் என் மைசன மகன் கடப்பால் அவர்களும் எங்க அக்கா 6 சகோதரி அவர்களும் அவர்களும் இன்னும் மதுரை அண்ணன் எங்க அண்ணியாவது அவர்களும் நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கி இருக்கிறார். அந்த ஈஸ்வருடைய அருள் பெற்று தனம் தானியத்தோட நீண்ட ஆயுளை பெற்று நிறந்த செல்வாக்க பெற்று என்றுமே குறையில்லாத சுகசீவியாய் வாழ வேண்டும். எப்படியோ வருஷத்துல இப்படி இன பந்துக்களையும் சொந்த பந்தங்களையும் கூட பிறந்தவங்களையும் ஒரு நாளைக்கு இப்படி பாக்குறது அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அதுக்காக மாண்டு மடைந்து நினைவாக எல்லாரும் வந்திருக்காங்க. உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்னைக்கு கிடைக்கணும். அதனால மன்னவா கட்டி கணவன் என்று பார்த்து பணிந்திருக்கிறேன். மன்னவர் கொடுக்கும் ஆசீர்வாதமாகப்பட்டது எப்படி இருக்க வேண்டும்? என்றுமே என் இடபாகத்தை விட்டு பிரியாமல் சுகசீவியாய் வாழ்ந்திருப்பாய் தேவி. அப்படி வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னார். நம்ம மகாதேவனோடு காலங்காலம் வாழ்ந்திருப்பேன். 27 ஜென்மங்களாக இடபாகத்திலே வாழ்ந்த நான் இந்த உங்கள்கிட்ட ஒரு வாய் வார்த்தை கேட்கலாம். ஏதோ தெரியவில்லை. இந்த பரமனாகப்பட்ட பார்வதி என்னை அழைத்தார் என்று சொல்லி நந்திக்காரன் வந்து சொன்ன உடனே அவரை காண ஓடோடி வந்தேனே. என்ன காரணம் யாது விஷயமாக என்னை அழைத்தீர்கள்? நானா எதனால் அழைத்தீர் என்று கேட்கிறாயா? சுவாமி தேவி என்ன அப்படி கண்ணத்துல கை வச்சுட்டு ரசிக்கிறீங்க? ஒரு பக்கமா இருந்து புதுசாவே பாக்குறேன். அடே பொம்பளைய நடப்பட 21 லட்சம். நாளைக்கு போய் வீட்டுல போட்டுட்டு பார்க்க வேண்டியதான். நடப்பட 21 லட்சம், நீந்தவன 21 லட்சம், ஊர்மன 21 லட்சம், அளப்பட 21 லட்சம், 84 லட்சம் சீவ சொந்தங்களும் சீவ ஜந்துக்களும் படிகளுக்கும் பரமக்கணவனையே காணவில்லை என்று பசியும் பட்டினியுமாக இருக்கும். ஆம் சுவாமி. அதனால நான் படியளக்க போகணும். போயிட்டு வர்றேன். மன்னவா, உலக பிதாவாகப்பட்ட தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உலக மக்களுக்கெல்லாம் ஜீவராசிகளுக்கெல்லாம் பசி என்று வருவதற்கு முன்பதாக படியளக்கணும். படியளக்கும் பொறுப்பை நமக்கு தேவர்கள் கொடுத்திருக்கும் போது அதை சரிவர செய்யாவிட்டால் நமக்கு பெருத்த அவமானம். அதனால் உடனடியாக செல்லுங்க. உலக ஜீவராசிகளை படியெடுத்து வாருங்க. வருவீர் என்று சொல்லி வலிமேல் விளைவைத்து நான் இங்க கைதிகளிலே காத்திருக்கிறேன். போய் வாருங்க. போய் வருகிறேன். போகணும். அடி இழக்கலாம் சாமி. ஆமா, புறப்படு போலாம். புறப்படுங்க போகலாம். என்ன சாமி, அம்மா விட்டு கூப்பிடுது. போய் வா பண்ணவா என்று அனுப்பிச்சு வைத்து இல்ல. ஆமா, மறுமுறை என்னை அழைக்கக்கூடிய காரணம் நான் ஏதோ என் வாத்தியில சரி ஒரு புரசம் எங்காவது வெளியில போறேன்னா நீ இருந்தா சொல்ல முடியாக்கா? என்ன இப்படி முடிக்கிறீங்க? புரசங்கிட்ட பேசுறதே இல்லை நீங்களா? எங்க வீட்டுக்காரி எல்லாம் போறேன்னா இருந்து தான் சொல்றான். எதுக்கு தெரியல என்னத்துக்கு. உங்க வீட்டுக்காரி நானும் ஒண்ணா? ஓகே விடு. அம்மா ஏங்க
என்ன நான் போய் வான்னு சொன்ன உடனே சரி உலக மக்கள் பசியா இருப்பாங்க போயிட்டான்னு சொல்லிட்டேன். காலை எடுத்து அரண்மனைக்கு வைக்கலான்னு வச்சேன். அப்பதான் என் மனசுல ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஏண்டி சந்தேகம் என்பது பெண்களுக்கு பெருத்த நோய். எந்த நோய்க்கு வேணாலும் மருந்து கண்டுபிடிக்கலாம். ஆனா சந்தேக நோய்க்கு மருந்தே கிடையாது. அது பெண்களுடைய குணம், மனசு சம்பந்தப்பட்டது. அது உங்களுக்கு தெரியாது. என்ன என்னதான் இருந்தால் நான் உலக கடவுளுடைய மனைவியா இருந்தா கூட சரி, நானும் ஒரு பொம்பளை தான்க்கா. எனக்கும் கட்டின கணவனத்திற்குரிய ஆசாபாசமெல்லாம் எனக்கு இருக்குமா இருக்காதா? ஐயோ இவங்க கல்லெடுத்து அடிக்கிற மாதிரியே பாக்குறாங்க. ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னெல்லாம் புறத்தனை எல்லாம் பாத்துருக்கீங்கன்னா இல்லையா? இல்ல ஒரு தெய்வத்துக்கு மனைவியா இருந்து இப்படி எல்லாம் பேசுறாளே பரவாயில்லையான்னு பாக்குறாங்க. ஏங்க நானும் ஒரு பெண் தானே, எனக்கும் எல்லோருக்கும் இருக்கும் ஆசாபாசமெல்லாம் இருக்காதா என்ன? மன்னவா, அதனால உங்களுக்கு ஒரு வாய்வார்த்தை கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அனுமதி கொடுத்தா கேட்கிறேன், இல்லைன்னா நான் போறேன். இங்க யாராவது ஒருத்தர் பாரு, யாராவது கூத்து பார்க்க வந்த மாதிரியே வந்துக்கிறாங்க. முக்காடும் வாய்க்கு துணியும் போட்டுக்கிட்டு. ஏன் எதுக்கு அப்படி வருவாங்க? எப்படி வந்து சாமி கேட்கிறேன். அதான் என்னமா கேளு. எப்படி எப்படி? என் மனசிலே ஒரு சந்தேகம். என்னடி உனக்கு சந்தேகம்? புருஷன்கிட்ட கேட்காம வேற யாருகிட்ட? ஐயோ இவளுகிட்ட கேக்குறதே வேணாம். கட்டி கணவனிடத்துல கேட்காம வேற யாருகிட்ட கேட்பேன்? சரி, என்ன உனக்கு இந்த உலகத்திலே இரவிலும் பகலிலும் மாறி மாறி ஒளி வீசக்கூடிய, இரவிலே ஒளி வீசக்கூடியவர் யாரு? சந்திர பகவான். பகலிலே ஒளி வீசக்கூடிய அதாவது சூரிய பகவான். இந்த இரண்டு பேரு யாரு? இந்த சங்கதியை எந்தனுக்கு கூறும்? அவ என் இடபாகத்தில் அமர்ந்ததுக்கே அர்த்தமில்லாத போயிருந்தா. என்ன நடந்தது? சந்திர யாரு சூரிய யாருன்னு கேக்குறான். உனக்கு தெரியுமில்ல? இது கூடவா தெரியாது அம்மா? என்னம்மா இது கூடவா தெரியாத? என் ஐயா இடத்தில் இடபாகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தெரியலையே. எத்தனை ஜென்மம்? 27 ஜென்மங்கள். ஈஸ்வரி கூட இங்கிலீஷ் பேசுறா. வாய் தவறி வந்துருச்சு. 27 ஜென்மங்கள். 27 ஜென்மமா எங்க ஐயாவுடைய இடபாகத்துல வாழ்ந்துட்டு சந்திர சூரிய யாருன்னு தெரியாதா? தெரியாம இத்தனை நாள் பொழச்ச பொழப்பெல்லாம் பொய் பொழப்பா போச்சு எனக்கு. சந்திரன் யாரு தெரியுமா? யாரு? அலப்புமலை முதுவூர்ல பன்னிக்கறி கடை போடுறாரு, அவருதான் சந்திரன். சூரிய மூலப்பாதையில கடாகரி போடுறோம். ஆட்டு கசாப்பு அவரு. என்னங்க நன்றி இப்படி? சாமி பெண் அவதான சந்திர சூரியன். அது இல்ல, இரவிலும் பகலும் மாறி மாறி ஒளி வீசுறாங்களா, அவங்க யாருன்னு கேட்டேன். அப்படியா? அவங்க யாரு தெரியுமா? யாரு? Thank you.
இரவிலே ஒளி வீசி வர்றாரே வானுலக சந்திரன். அவர் என்னுடைய இடது கண்ணு. பகலிலே ஒளி வீசி வர்றாரே சூரியன், அது என்னுடைய வலது கண்ணு. அப்படியா? இரண்டு நேத்திரம் தான் சந்திரன் சூரியன். உங்களுடைய கண்கள் இரண்டுமே சந்திரன் சூரியன். சந்திரனும் சூரியனும் உங்களுடைய இரண்டு கண்கள். இரண்டு கண்கள் வெளிச்சம் இருந்தால் தான் இந்த உலகத்துக்கு உலகத்துக்கே வெளிச்சம். அப்படியா? ஆமா. அப்படிப்பட்ட உங்களிடத்து இன்னொரு புதுமையான இன்னொரு கேள்வி. என்னடி கேள்வி? 84 லட்சம் சிவசந்தங்களும் பசியோட கிடக்குமே. பதில சொல்லிட்டா நீங்க போங்க, நாங்க உடனே புடிச்ச வச்சு கட்டி வச்சுக்க போறேன். இது ஒண்ணு கேட்டா போலாம்ல? சரி. உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? இந்த உலகத்துல மும்மூர்த்தி தெய்வங்கள் யார் யாரு? காத்தல், அழித்தல், படைத்தல் என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்தி தேவன். சுவாமி, அப்படி மும்மூர்த்தி தெய்வங்கள் 3 பேர் இருக்கீங்க. 3 பேர் இருக்கீங்களே. படைக்கும் பொறுப்பேற்ற பிரம்மதேவன், காத்து ரசிக்கக்கூடிய கருத்தா தாங்கள், அதுக்கும் பொறுப்பேற்ற ஆதிமாய கண்ணைய அண்ணன். இந்த 3 தெய்வங்கள் இருக்க மும்மூர்த்தி தெய்வங்கள் 3 பேர் இருக்க. அது மட்டும் இல்லாம 33 தேவாதி தேவர்கள் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிறாங்க. எத்தனை தேவர்கள் இருக்க உலகத்திலே முதல் தெய்வம் யாரு? அந்த உத்தம பரமரே நீங்க எனக்கு கூறு. சாமி, இவ என்னோட வாழ்ந்தே பயன் இல்ல. இல்லைன்னா உனக்கு கை கால் வராதே. பதில் எடுத்து. ஆமா சாமி, நான் ஏறி பவனி வரக்கூடிய நந்தி வாகனம் நீ அல்லவா? மந்தி மந்தி இல்லடா, நந்தி. நந்தி வாகனம் குரங்கா. அதனால என் இடபாகத்துல அமர்ந்தவளுக்கு உலகத்துல முதல் தெய்வம் தெரியலையா? தெரியலையே. ஆமா, சொல்றா. உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னு தெரியாதல்லவா இவ்வளவு நாளா எங்க அப்பா உணர்ந்துக்கிறேன். உலகத்தில் முதல் தெய்வம் எனக்கு தெரியும். சொல்லு. அவருக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கே தெரிகிறப்ப எனக்கு தெரியாம போச்சு. அப்படிப்பட்ட கடவுள் யாருப்பா? உலகத்தில் முதல் தெய்வம் அதுதான் கோற்று. போனவனே, அது இல்லைன்னா எங்கேயுமே இடையே பண்ண முடியாது. இதை சொல்லி கொடுத்தீங்க. நான் கூட விளக்கம் சொல்லுவான்னு இருக்க. அவன் பாரு எங்க போறான். என்னது சொல்லி கொடுத்துருக்கீங்க பையனுக்கு? அமர மக்களுக்கு அதுதான். உலகத்தில் முதல் தெய்வம் பார்வதா. காத்தல், அழித்தல், படைத்தல் என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்தி தேவர்களிலேயே முதல் கடவுள் நானே. வேற யாருமே கிடையாது. நீங்க தான். நானே. இந்த உலகத்திலேயே முதல் தெய்வம் நீங்க தான். நானே. நீங்க எல்லாம் யாருமே கிடையாதா? அணுவ செய்யாது. எல்லா புருஷன் வல்லருக்கு கரை வச்சுட்டாரா, என் புருஷன் தொப்ப வச்சுட்டாரான்னு ஏயா மாப்பிள்ள, நீதான் முதல் தெய்வமா? பிள்ளை கேறீங்க.
தெரியுமா பைத்தியம் பிடிச்சுவீங்க சொல்லு. பிள்ளைக்கறியை தின்னுங்க பித்தரே, நீங்க சொல்லும் வார்த்தை அத்தனையும் பொய் பித்தரே. எதுக்கு உனக்கு எத்தனை பொய்? என்னடி பொய்? எதுக்கு எத்தனை பொய்? எதுக்கு எத்தனை பொய்? என்னடி பொய்? உலக அப்படி வாய திறந்தா அத்தனையும் பொய். எப்படிதான் நீ எல்லாம் குப்பை கொட்டுறியப்போ? என்ன பொய்? என்ன எப்படி முதல் கடவுள் நாள்ல வேற யாரு? உலக கடவுளே கிடையாது. கிடையவே கிடையாது. யாரு உலக கடவுள்? நான் ஒருத்தர் வச்சிருக்கிறேன். வச்சிருக்கிறியா? மனசுல வச்சிருக்கிறேன். தெரியாதவா? மனசுல நினைச்சிருக்கிறேங்க. யார் அவன்? சரி அவன் ஆச்சரியப்படுவீங்க. சொல்ல அவனை சொல்லட்டுமா? உலகத்தில் முதல் தெய்வம் இந்த நன்னம்மா கோபால கண்ணம்மா. உலகத்தில் முதல் தெய்வம் யார் தெரியுமா? உலகத்திலே முதல் தெய்வம் எங்க அண்ணன் தான். அவர் தான் கோபால கண்ணன் தான். இந்த மாயவன் எம்பெருமான் எங்க அண்ணன் தான் உலகத்துல முதல் தெய்வம். ஓடி பேரு அவளாட்டு நினைச்சுக்காது. என்ன நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. என்ன மாப்பிள்ள? ஏய், என்ன உலகத்துல முதல் தெய்வம் யாரு? நீ இல்லையா எங்க அண்ணங்கிற? யாரு அந்த கண்ணனா? ஆமா. எப்பேற்பட்டவன் தெரியுமா? காரித்துப்புறையா? எங்க நனியா? ஆமாடி. எதுக்கு துப்புன? அவன் எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்ட ஐயோக்கு என்ன காரியம் இருக்கு? என்ன காரியம் செய்தான் தெரியுமா? ஐயோக்கின்னு சொல்ற அளவுக்கு எங்க அண்ணன் என்ன காரியம் பண்ணாரு? செஞ்சா தெரியுமா? என்னையா செஞ்சாரு? சும்மா உருளாத அந்த ஆம்பளைய. நீ கவலைப்படாதீங்க, நான் கேட்டுக்கிறேன். உங்க அண்ணன் எப்பேற்பட்ட ஐயோக்கியம் தெரியுமா? சொல்லு சாமி. நீ அவனுக்கு பேர் பெருமாள். பெருமாள் புரட்டாசி மாசம் கண்டா 4 கிழமையும் கறி சாப்பிடக்கூடாது. எப்படி ஆணு பெண் சேரக்கூட பேச மூஞ்சி கொடுத்து கூட பேசக்கூடாது. முக்கியமான ஒரு பூசாரி அவங்க பச்சை தடுக்கு பின்னி போட்டு படுத்துக்கணும். கறி சாப்பிடக்கூடாது. செருப்பு தொடக்கூடாது. காவி வேட்டி கட்டிக்கணும். இப்படி எல்லாம் அவங்க கோரி வரக்கூடிய பக்தர்கள். இவன் எப்படி தெரியுமா? இவங்க அண்ணன் எப்படி உசுரோட கோழி குஞ்சம் பசரோட தங்கறான். பெருமாள் வாகனம் திருட பெருமாள் இருக்குதுல்ல, அதை விட்டு புடிச்சிட்டு வர்றது. கழுவு அதை விட்டு தூக்கிட்டு வர்றது. அதை தூக்கி வந்து கொடுக்கறது. இவங்க அண்ணன் மயரோட தங்குறது. ஏன் மசரோட தங்குறான்? மசர விட்டா கண்டுக்குவாங்கல்ல, கோழிக்காரன் கண்டுக்குவாங்கல்ல. அவ்வளவு திருட்டு புண்டை யாருக்கிட்ட உங்க அண்ணனை பத்தி பேசுறேன்? எங்க சாமியை பத்தி சொல்ல முடியுமா? இவ்வளவு சொல்லி பாக்குறேன். சுப்பிரமணி பத்தி கொஞ்சம் சொல்லு. இவ்வளவு சொல்றீ? சொல்றதுக்கு இவ்வளவு இருக்குது. இவ்வளவு என்ன சொல்லி பாக்கலாம். எங்க சாமி பத்தி கொஞ்சம் சொல்றீ? அவ்வளவு சொல்றீ பாக்குறேன். ஏக்கா, நான் ஏதோ ஒரு வார்த்தை எப்ப என் பிறந்தவனை பத்தி இந்த ஆளு இப்படி பேசிட்டு இருந்தாலும் சும்மா விடலாமா? ஏயா, இன்னைக்கு ஏன் பிறந்தவனை பத்தி எச்சா பேசிட்டு ஒரு சந்தோஷம் நிக்கிறியே, வந்த வார்த்தை தண்ட வார்த்தை ஏத்ததே நான் பார்வதி கிடையாது. என்னாடி இவ்வளவு காட்டி? எங்க தான் பிள்ளை கறிக்குன்னா அப்படி நீ குடி. எங்க தான் பிள்ளை கறிக்குனாரு நீங்க எல்லாம் கோழி கஞ்சி தின்னாரு. நீ எல்லாம் ஒண்ணுமே திங்கல. ஒண்ணுமே திங்கல. இட்டு சுற்றம் பாத்துக்க மாப்பிள. நாங்க போனா சின்ன மட்டில பண்ணி கறி கூட தின்னோம். அப்பா என்ன தின்னாரு அதை மட்டும் சொல்லு.
பன்னிக்கறி நான் எப்படா தெரியணும்? அவரு ஏங்கச்சி சொல்றி. அந்த பக்கம் சீராளையும் பாயாமல் குளிக்க வாயா இடத்த விட்டு நிவந்த கால் மணிக்கட்டோடு வெட்டுட்டு மரியாதை குறையுது வாயா போயாங்க. என்ன எங்க அண்ணனை பத்தி நீ என்னைக்கு குறைவா பேசுனியோ நான் உனக்கு சும்மா விடுவனான்னு கேக்குறேன். ஐயோ அங்க போவாத அங்க வந்துரு. மச்சன முன்னாடியா என்னைய மச்சன முன்னாடி கித்தன முன்னாடின்னு சும்மா விட்டுருணும் உன்ன. இன்னைக்கு உன்னை பண்டவாதத்துல ஏத்து ஏயா நீ எங்க அண்ணன் தான் கோழி குஞ்சு தீர்ந்துச்சு அப்படி ஒரு கறியும் திங்கல ஐயா அக்கா நீயே கேளுக்கா வீட்டுக்கார நாயத்து நீயே கேளு. அன்னைக்கு நானும் தான் நீ வெடிற வரைக்கும் நீ தான் எனக்கு போட்டாச்சு. அட்டா இன்னும் அது வரைக்கும் டைவர்ஸா? அது வரைக்கும் அந்த அக்கா இல்லையா பொண்டாட்டி? அவ எனக்கு சோறு கடிக்க தெரிஞ்சுக்கோ. பாரியா இந்த உலகத்துல அண்ணன் மடம் கட்டி 1000 பேருக்கு அனுதினமும் பணியெடுக்க அதாவது சாதம் பரிமாறினா யாரு? வெங்காட்டு நங்கையும் அவருடைய கணவராகப்பட்டவர் இருவர் திருவண்ண பக்தர். அந்த இருவர் பணியெடுக்க அதாவது உலக மக்களுக்கே சாதம் சமைக்கும் பொழுது சும்மா விட்டாரா? அவங்க வீட்டுக்கே போய் அவங்க பையனையை வெட்டி சீராளனை வெட்டி சமைச்சு போட சொல்லி அந்த பாலகன் பக்தனாயப்பட்ட சீராளனை வெட்டி தான் பசி தீர்க்க வந்த வெள்ளக்கறியை தின்னுபிட்டு எங்க அண்ணன் தான் கோழி குஞ்சு தின்னுங்க வச்சுக்க. என்ன கிடக்குறா பைத்தியக்காரி? நான் பைத்தியக்காரி யார சொல்ற? சிறுதொண்ட பத்தனும் வெங்காட்டு நங்கையும் சோழராஜன் நாட்டை ஆளும் போது சோழ நாட்டை ஆளும் போது நாடு செழிக்கல, நல்ல மழை பொழியல. அதனால யார் செய்த பாவமே தெரியவில்லை என்று சொல்லி சிறுதொண்டனை வரவழைத்து சோழ நாட்டை சிறுதொண்டன் இடத்துல ஒப்படைத்து சோழ மன்ன காசிக்கு புறப்பட்டார் கருமத்தை தொலைக்க. அப்ப சிறுதொண்டன் அந்த சோழ நாட்டை ஆளும் போது நாடு செழிச்சு விட்டது. சரி, அடுத்தவங்க சொத்தை நம்ம ஒருத்தரை அனுபவிக்க கூடாது. சிறுதொண்டை என்னுடைய பக்தன், சிவன் பக்தன். அதனால அந்த கொடிநாட்டி ஆளாட்சி மறியடிக்க ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பரிமாறுறது. 1000 பேருக்கு எல்லாம் சாப்பிட்டு போகல. மகராசன் சிறுதொண்டை சாப்பாடு போட்டான் அப்படின்னு வாட்டி போறது. இதை எங்கேயும் ஒரு நாள் காதல கேட்டான். இப்ப காதல் விழுந்து போச்சு. ஆமா, நான் படியளக்க போறேன்னு சொன்னேன். அப்ப கேக்குறாளே, என்ன படியளக்குற? மாட்டு வண்டியில ஓட்டிட்டு போறியா? கம்பு கொண்டு போறியா? சோளம் கொண்டு போறியா? என்னையா படி இழக்கிற? ஆனா சிறுதொண்ட பத்தன வெட்காட்டு நங்கையும் அந்த கொடிநாட்டு ஆளாட்சி படி எடுக்க ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பரிமாறுறாங்க. போகல, சாப்பிட்டு போகல, மவராசன் சாப்பாடு போட்டாங்கிறாங்க. உன்னை யாரும் வாத்துறாங்க அப்படின்னு என்ன ரொம்ப தரைக்குறவா பேசினா. நல்ல மனுஷன் தான் நல்லா பேசுவாங்க. அப்போ சொல்லு சாமி, அவன் ரொம்ப தரைக்குறவா என்ன பேச அந்த சிறுதொண்டனுடைய பத்திய பரிசோதிக்க வேண்டும் என்று யாருக்குமே பசி இல்லாத செஞ்சுட்டேன். யாருக்குமே பசி இல்லாத? ஆமா, சரி சாமி. அப்போ பசி இல்லாத செஞ்ச உடனே யாருமே அன்னமடத்துக்கு போகலையே. அப்ப சிறுதொண்டை எல்லாம் தேடிட்டு வந்தான். நான் ஒரு பிராமண வடிவத்தில் அமர்ந்திருந்தீங்க. அப்ப வந்து என்ன சாப்பிட கூப்பிட்டான். என்னப்பா சாப்பாடுன்னு கேட்டேன். காய்கறி வகையெல்லாம் சொன்னான். அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு. சரி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். ஒருத்திக்கு ஒரு மகனா இருக்கணும், தாய்க்கு தலைமகனா இருக்கணும். அவனை வெட்டணும். 60 வருஷம் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளை இல்லாம ஒரு பிள்ளை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, அவனை வெட்டங்களே அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அவன் சபைக்குகளே அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். எனக்கு பரிமாறங்களே அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். கேட்டேன். ஆமா, எவ்வளவு திமிரு இருக்கும். அதே போல யார் பிள்ளை கேட்டா கொடுப்பாங்க? தன் மகனையே சீராளனை வெட்டி சாதமா சமைச்சு வச்சிருந்தாங்க. சரிங்க. மறுமுறை வந்து என்ன சாதத்தை கூப்பிட்டான். போய் சாதத்துல உட்கார்ந்த உடனே சரிப்பா நான் சாப்பிடுறேன். நான் ஒரு குழந்தை கையில கொடுத்துதான் சாப்பிடுவேன். எப்ப சாப்பிட்டாலும் ஒரு குழந்தை கையில சாப்பிட்டு தான் குடிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்க மகனை வர சொல்லு அப்படின்னு. மகனை தான் வெட்டி சமைச்சிட்டேன்னு சொன்னாங்க. நீ போய் பேசுற,
நான் வர்ற வழியில பார்த்தா உன் மகன் விளையாடிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். நின்னு கூப்பிடு, வீதியில் நின்னு கூப்பிடு அப்படின்னு நின்னு சிறாளான்னு கூப்பிட்டாங்க சிறுதுண்டை. சரி. மகன் உசுரோட ஓடியாந்தான். நான் எப்படா தின்றுப்பேன் சாப்பிட்டாலே அதுக்கு நீ பண்ணுன்றது ஏண்டி, நான் அவனுடைய பத்தியை தான் பரிசோதித்தேன். உன்னை எப்பேற்பட்ட ஐயோக்கு எப்பேற்பட்ட ஒரு நாடு மாதிரி கோழி குஞ்சு திருடி தின்னா நீங்க பாத்த சொல்லு பாக்கலாம். நீ பிள்ளைகறி திங்கல, எங்க என்ன கோழி குஞ்சு பிடிச்சு தின்னது நீ என்னைக்கு பாத்து? நான் பார்த்தேன். என்னைக்கு பார்த்தேன்? எத்தனை வீட்டுல கோழி குஞ்சு காணாத போயிருக்குது. நான் ஒரே ஒரு எங்க வீட்டுக்காரி கொடைக்காலியில போச்சுக்கிறது ஒரு டப்பா கூட இல்ல சாமி. ஒரு கொஞ்சம் அதையும் தூக்கிட்டு போயிட்டான். உன்னை எப்பேற்பட்ட ஐயோக்கு தெரியுமா? எங்க அண்ணன் சொல்லியா பாக்கலாம். பசிக்க மாட்டிருக்குது. எங்க அவங்களுக்கு பசிக்கிட்டாம படி வந்துட்டு எங்களுக்கு பசிச்சா நாங்க பாத்துக்கிறோம். பசிக்கிறதும் பசிக்காதது எனக்கு தெரியும். சொல்லு சாமி. நீ இவங்க அண்ணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? மட்ட மத்தியானத்துல மாமியால கைய புடிச்சு இழுத்து என்ன சாமி சொல்ற? மத்தாலையும் துடுப்பாலையும் அடிபட்டு வந்தான். என்ன சாமி சொல்ற? எங்க அண்ணன் என்னோட சேர்த்தி ஆட்டங்க உரக்கட்டவன். நானும் இப்படித்தான் சாமி. மத்தியானத்துல ஒரு நாள் மானிட்டர் கோட்டரும் குடிச்சு விட்டு தெரியாத மாமியால ஒத்து விட்டு நாசமா போனவன எங்க மாமனார் இருக்குவே எதுவும் சொல்லல. சரி சாமி. இவங்க அண்ணன் பெரியவனா உத்தமனா யோக்கியமா? மாமியால கை பிடிச்சிருக்கிறவன் தான் யோக்கியமா? பாத்தீங்க அண்ணன் மாமியார் கை பிடிச்சது நீ பாத்துட்டு உட்கார்ந்து மத்தாலைய துடுப்பாலைய அடிபட்ட மானகட்டவன். எப்பயோ அடி வாங்கினா அடி நீ பார்த்த என்னடி எதுக்குற? என்ன பெரிய எங்க அண்ணனை பத்தி நீ பேசிக்கிட்டே போவ நான் உன்னை கொஞ்சிட்டு இருப்பா நினைக்கியா? நான் அப்படி ஏதாவது பண்ணிருக்கேன். நீ வாங்கல நீ யாருக்கிட்டே அடி வாங்குற? எங்க சாமி பத்தி கொஞ்சோண்டு காட்டு. ஏதாவது கொஞ்சோண்டு காட்டு. சாமி கொஞ்சோண்டு காட்டு. ஒரு தவறு பண்றீங்க. எங்க அண்ணன் தான் இப்படி எல்லா பக்கம் பொம்பளை பொறுக்கே சுத்தினா அடி வாங்கிட்டு தெரிஞ்சா நீ ஓக்கியோ நீ ஓக்கியோ உன் ஓகே சொல்ற தேவையா? நானே இருக்கேன் என்ன முடிக்கிற? எங்க அண்ணன் தான் ஊரு ஃபுல்லா இப்படி பொம்பளை கிட்ட மாமியா கிட்ட அங்க போனா நீ யோக்கியம் ஐயா மங்கை பெண்ணு ஏக்கா நீயே பாரு எனக்கு என்ன குறைச்ச? வாழைத்தண்டாட்டம் அழகா ஒரு பொண்டாட்டி நான் இருக்கும் பொழுது மங்கை பெண் நான் இருக்க கங்கை பெண்ணை கள்ளக்கூத்தி அவ தலையில வச்சு திரியே நீ ஓக்கியமான்னு கேக்குற? இன்னைக்கு இந்த ஊரோட நீ காது இன்னைக்கு என்ன பண்ணிட்டு போறோம் பாரு. சொந்த பந்தத்தை பயந்துக்குனா உன்னை யாரையும் பைக்க சொன்னா? ஐயா சுப்பிரமணி, உன்னெல்லாம் நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன்? நீ என்னையா சொத்து குதியா சுப்பிரமணி நல்லவர் தான். இந்த ஆள் மனசு சரியானவர். என்னையா என்ன இது? மங்கை பெண் நான் இருக்கிறேன். தூக்கி தலைமையால பூர்த்தியாக கூட்டு போய் தலைமையால உட்கார வச்சு. அது எப்படி என்ன கூட இடபாகத்துலதான் வச்சிருக்கிறான். அவளை மட்டும் தூக்கி தலைமையில வச்சிருக்கிறாரு. இது எந்த வகை நியாயம்? கங்காதேவி எதுக்கு தலைமையில வச்சிருக்கிற? உலக நன்மைக்காக.
ஆடே என் மாப்பிளைய நீ வச்சா நீ வந்து உலக நன்மை எங்க அண்ணன் பண்ணுனா அது வந்து திருட்டு. உலக நன்மைக்காக என்னத்தான் சொல்ல வர்றாருன்னு பாக்கலாம் இரு. ஏன்னா கங்காதேவி என் தலைக்கு மேல இருந்தா தானே உலக மக்களுக்கு ஜலம் கிடைக்கும். ஆமா, இல்லைன்னா எப்படி ஜலம் கிடைக்கும்? இல்லைன்னா கிடைக்க தண்ணி வராது. ஏய், எதுல பைப்புல. அதனால உலக மக்களுடைய நன்மைக்காக கங்காதேவி தலையில வச்சிருக்கிறேன். ஓ, கங்காதேவி உலக மக்கள் நன்மைக்கு. ஆமா, உங்க நன்மைக்கு கிடையாது. சரி விடு. இவங்க அண்ணன் பேர் விட்டா யோக்கியம் தெரியுமா? இவங்க என்ன பண்ணா அத சொல்லு. என்ன பண்ணா? எப்படி எப்பேற்பட்டவன்? அடே குலகப்பட்ட சரி எடுத்து போயிட்டு வரேன் சந்தைக்கு. வீட்டுக்காரர் கூட்டிட்டு போய் ஏதோ பழம் கொடுப்பேன். அப்படி பழம் கொடுப்பாரு. போங்க படி எழுந்துட்டு வாங்க. போங்க. இந்த பழம் கொடுக்க முடியாதுதான் டெய்லி இங்க வந்து படி எழுந்துட்டு வாங்க. நான் காத்துட்டு இருக்கேன். படி அளக்கிறது எனக்கு தெரியும். போயிட்டு வாங்க. எங்கடி போற? படி எழுந்துட்டு வாங்க. பொண்ணு எப்பேற்பட்ட அயோக்கியம் தெரியுமா? சொல்லு சாமி. துலக்க பெண்ணு, பாய் விட்டு பெண்ணு, பாய் விட்டு முஸ்லாமி. முஸ்லாமியா? முஸ்லீம் சாமி. அப்படி சொல்லு. முஸ்லிம் பெண். ஆமா. அந்த துலக்க பெண்ணை சரி எடுத்து அந்த பாய் விட்டார் கால்ல போடுவாங்கல்ல பூட்ஸ், அந்த செருப்பாளிய பிச்சா மர்ரக்கா மர்ரக்கா மர்ரக்கான்னு செருப்பால் அடி வாங்கிட்டு வந்தவன். செத்து போயிரல போன வருஷம். மகராசி எப்ப போனாலும் செருப்புல அடி வாங்கிட்டு வந்தா அவங்க அண்ணன். நான் ஏதாவது அப்படி அடி வாங்கியிருக்கிறேன்னா எங்க ஆளுங்கனாச்சும் அடி வாங்கியிருக்கிறாரா சொல்லு அப்படிங்க காமெடி. நான் அப்படி அடி வாங்கணுமே. அப்படியா? அடி விழுந்தாலும் வெளியில காமிச்சிக்க மாட்டோம். எங்க அடி வாங்கல, கிடையவே கிடையாது. ஓ எல்லாரும் இருக்கிறாங்க, ஒரு வழி பண்ணிட்டு ஒழுங்கு ஓடி போயிடாமா? இவ்வளவு காட்டு எங்க அண்ணன் செருப்பு அடி வாங்கினது அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு சொல்ற நீ. நீ எங்க அடி வாங்கல? எங்க வாங்கல? ஒரு இடத்துல வாங்கிதானே ஒரு ஞாபகம் இருக்கும். எத்தனை இடத்துல வாங்கியிருக்கிறேன்? ஏயா நான் எனக்கு என்னக்கா குறைச்சது? நான் எப்படி இருக்கிற பொம்பளை என்ன விட்டுட்டு இந்த மானங்கிட்ட மனுஷன் பூலோகத்துல ஒரு வண்ணார பெண்ணு. அந்த வண்ணார பெண்ணுக்கு என்ன வேலை? அனுதினமும் இந்த வெள்ளாய் வெளுக்கிற வேலை. அவன் மேல ஆசைப்பட்டு போய் அவங்க அப்பங்கையில சிக்க வாழமாட்டில முதுகு முதுகா அந்த வெள்ளாய் வேகிற குச்சில முதுகு பழுக்கு பழுக்கு தின்னுபிட்டு வந்து அது எங்க போச்சு? எங்கேயா போச்சு? எங்க போச்சு? என் மனசுல இருக்கிற சந்தேகத்தை நானும் கேட்டுக்கலாமா? கேளுப்பா. வாங்க. நீங்க கடவுள் ஈஸ்வரன். நீங்க அம்மா அவங்க அண்ணா என்னடான்னா தொலைக்க பண்ண எடுத்து செருப்புல அடி வாங்கினான். நீங்க என்னடான்னா வண்ணார பண்ண பண்ணிவிட்டு முட்டு துணியில அடி வாங்கன்னு நீங்க. அவளாவது கொஞ்சம் மறைமுகமா வாழப்பட்ட சொல்றேன் நானு. முட்டு துணின்னு தான் சொன்னேன். என்ன நீங்க எல்லாம் ஒரு கடவுள். நாங்க உங்களுக்கு மாலை போடணும்னா ஒரு மண்டலம் 48 நாள் கீழே படுத்துக்கணும். பொண்டாட்டி பரிச்சம் பேசக்கூடாது, கறி திங்க கூடாது, ஒரு கருமாதிர பண்ண கூடாது. விடிய காலத்துல இவ்வளவு குளிர்ல தண்ணி ஊத்திக்கிட்டு உறைஞ்சு போற மாதிரி புண்டி முடிட்டு கேக்குறேன். இதெல்லாம் நாங்க பண்ணணும். ஆனா நீங்க மட்டும் கூத்தியா வைப்பீங்க, செருப்புல அடி வாங்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அது இல்லடா சாமி சாமின்னு புளுத்துறீங்கல்ல. எங்க இப்படி எடுத்துக்குள்ள ஒரு கோபுரம் கட்டி உள்ள உட்காந்துங்க பாக்கலாம். உட்காந்து
இவங்களுக்கு நாங்க சாமின்னு ஊர்ல 10,000 20,000 வரை வச்சு அவன் பங்காளிக்கிட்டு வரி சேர்த்துறதுக்குள்ள எங்க அம்மா கிட்ட கொடுத்து செவாப்பால்லாம் வெளியே வந்துடும். அவன் குடிக்காரனா இருந்தா கொடுக்க மாட்டான், ஒண்ணும் மாட்டான். இதெல்லாம் ஏய் இந்த வேலை புண்டதான் என்கிட்ட வச்சு கூட இதெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுத்து நாங்க உங்களுக்கு கோயில் கட்டி உட்கார வச்சு இந்த கடன்லாம் நாங்க தெக்க கரும்போடிக்கு போய் தான் நாங்க இந்த கடன் கட்டிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் தொண்டு எங்களுக்கு செய்யறது. தொண்டு அப்படி தொண்டு சார் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கூத்தியா வச்சுக்கிட்டு திரியுறீங்க. நந்தி சொல்றது பொய். என்னைய பொய்? ஏகாலி ஆகப்பட்டவன் என்ன செய்தான்? என்னய்யா? சாமி எல்லா ஜனங்களையும் ஒரு விதமா படைச்சிருக்கிறீங்க, எங்களை மட்டும் ஊர்ல இருக்கிறவங்க முட்டிச்சீல விழுக்கிற மூடி வண்ணா அப்படி என்று எங்களை தரைக்குறவா பேசுறாங்க. எங்களுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு என்ன இடத்துல வந்து முறையிட்டான். சரி அப்ப அந்த ஏகாலி கிட்ட கவலைப்படாதப்பா, உன்னை யார் தரைக்குறவா பேசுறார்களோ அத்தனை பேர் உன்னை கையெடுத்து வணங்கப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லி இவளையே தான் அவனுக்கு மகளாக பிறக்க செய்யறேன். இவங்களையே ஆமா சரி. அப்போ இவளுக்கு அவனுக்கு மகளாக பிறக்க செய்து இவளை போய் சிறையெடுக்கும் போதுதான் அவன் தெரியாத முடிக்கிறது புட்டிச்சிலையில லேசா மோதிவிட்டான். மோதிவிட்டானா அடிச்சு விட்டானா? உண்மை சொல்லு. லேசா அப்படி மோதிவிட்டான். எல்லாம் ஒண்ணுதான் சுப்பிரமணி. அதனால அவங்களுடைய ஜாதி குலம் உயர்த்தணும் அப்படின்றதான் திருவண்ணார்மலை அப்படி என்று அவங்கள ஜாதியை வளர்த்ததுக்காக அது நடத்திய நாடகம். இப்ப பொய்ய சொல்றான். ஏமா அப்படி பண்ற? என்னடி என்ன உன் புருஷன் இப்படி பண்ண நீ கம்முன்னு இருப்ப. இவளையே தான் அவங்க மகளா பிறக்க செய்த. அதனால நீ பண்றது கரெக்ட். எங்க அண்ணனை பத்தி நீ தப்பா சொன்ன சும்மா விடுவா? அதனால இவங்க என்ன பண்ணாங்க? என்ன பேர் படம் தெரியுமா? பிறந்தட்டா 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஊர் சனங்களை தோங்கோடுறதுக்கு இல்ல. சொல்லியா நீ சொல்லு நான் கேக்குறேன். ஒரு சங்கு ஒரு சேவண்டி எடுத்துக்கிறது. தத்தத்த தௌ தௌ தத்தத்த தௌ தௌ அப்படி சங்கு சேவண்டி எடுத்துக்கிட்டு ஊர்ல ஒரு அவரக்காய் இருக்கிறது இல்ல, ஒரு சொரக்காய் இருக்கிறதுக்கு இல்ல, ஒரு பூசணிக்காய் இருக்கிறதுக்கு இல்ல. உங்க வீட்டுல என்னமோ போயிடுச்சுங்க. ஆமா சாமி, எங்க வீட்டுக்காரி போச்சு டப்பா காணும் சாமி. இப்படி ஊர் ஊரா திருடி அவங்க அண்ணன் விடுறது இல்ல. அப்ப ஒரு கடவுள் எங்க சாமி பத்தி பெருமையா பேசுறான். நீ சொல்லு, நீ பேசுறது போய் வீட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு சொரக்காய் திடுறவன் பூசணிக்காய் திடுறவன் ஒரு கடவுளா? முண்டை எடி முழிக்கிற அவன்லாம் ஒரு கடவுள். உன்னால பத்தி பெருமையா பீத்திக்கிற நீ. ஒரு வழி பண்ண வர மாட்டேன். என்னமா ஆயிடுச்சு? எங்க அண்ணன் பிச்சை எடுக்கிறாரு. இந்த மனுஷன் ஒண்ணு எடுக்கல. இந்த ஆள் பண்ற வேலை தெரியுமா? எடுப்பது அன்னக்காவடி, படுப்பது சத்திர சாவடி. சத்திர சாவடி கண்ட பக்கம் இந்த ஆள் நேரா ஆனா இந்த மாசம் முழுக்க எடுத்துக்க. இந்த மாசம் தை மாசத்துல இருந்து சித்திர வைகாசி வரைக்கும் காவடி எடுத்து நல்லா காவடி கட்டிக்கிறது. கட்டிக்கிட்டு ஊருக்கு சோறு வாங்கி தின்னுக்கிட்டு
நான் என்ன ஒரு பொம்பளை சோறாக்க மாட்டேனா, குழம்பு வைக்க மாட்டேனா, நல்லபடியா இந்த ஆளுக்கு நான் எதுவுமே பண்ணி போட மாட்டேனா, அப்படி எனக்கு இதெல்லாம் திங்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருந்தா நல்லா அப்படியே பொங்க பொங்க ஆட்டி திங்க திங்க இந்த ஆளுக்கு சமைச்சு போட்டிருப்பேன். நீ என்ன விட்டுட்டு ஊருல அன்னக்கா அப்படி எடுத்து திரியிற மனுஷன் ஐயா எங்க நீ ஓகேயோ ஓகே சரக்கு இந்த ஒண்டி கடையை பார்த்து இறக்கேன் நான். உச்சிலே எவ்வளவு சொன்னால் உடனே மரணமாகும், ஆடைய போட திங்கு புண்டை நாய் அவன் மட்டும் சொல்றா, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற. இப்ப எதுக்கு இதை வாங்கி தரோம்? நீ பங்குனி மாசம் கண்டா ஒரு காவடி எடுத்து வச்சுக்கிட்டு ஊர் வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, தேவடியா மகனே ஓடாம சாமி 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 வாங்க சாமி வாங்க. சுப்பிரமணி பச்சையம்மா வந்து இறங்கிட்டாடா. அம்மா தாயே யாருக்குமா வாக்கு அட எங்குழந்தை 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 நீ எங்குழுந்த எங்குழுந்த சாமி கோச்சிக்காது சாமி. பச்சையாயிடா கேன புண்டை. ஐயோ சாமி பச்சையம்மா. சாமி அப்படியெல்லாம் சொல்ல சாமி, என்ன நீ சோதிக்கிற. என்ன எப்படி நம்பர் நீதான் பச்சை ஆயின்னு? பச்சையாயின்னு நம்பணும்னா ஒரு 2-3 புள்ளி அடிக்கிறேன். கரெக்டா இருந்தா என்ன உண்மையான சாமி நீ ஏத்துக்க. உண்மைனா நீ உண்மையான சாமி ஏத்துக்கிறோம். சொல்லு பாக்கலாம். சொல்லு சாமி சொல்லு சாமி புள்ளி. சாமி பச்சையம்மா. எப்படி அட கிழக்கே விழி சொன்னா கிழக்கே விழி சொன்னா கிளவியும் பாட்டியாவா. பாட்டிதான் பாட்டிதானா? ஆமா சாமி. சாமி சாமி வடக்கே விழி சொன்னா வடக்கே விழி சொன்னா வண்ணானு ஏகாலியாவாண்டா. ஏகாலி தானடா. புண்டன் இல்லைன்னா அட மேக்கே விழி சொன்னா மேக்கே விழி சொன்னா மேஞ்சாடு புழக்க போடும். சாமி கிட்ட அப்படி கரெக்ட்னு சொல்றா. தெக்கே விழி சொன்னா தெக்கே விழி சொன்னா தேவடியா தாசியாவா. அரியங்காரி திருக்கும் நீ அரைச்ச மாவு வெளுத்திருக்கும். ஆரி எவ்வளவு கருப்பா இருந்தாலும் அரைச்சா வெளியேறி கொட்டு முடி தேவடியா. அட நீ களிய கிண்டி வச்சு கருவாட்டு சாறு காய்ச்சி உனக்கு தொண்டை பெருசா இருந்தா தொட்டு தொட்டு முழுங்கடா உணவு கூதியா இருக்கும்டா. அட நட்டமுண்டு விட்டமுண்டு ஓ நடுவோடு ஓட்டையுண்டு. அவ்வளவு சைஸ் இருக்குமே. நீ ஓலை போட்டு மேஞ்சினா நான் ஒழுகாம கத்துக்கிறேன்டா என் குழந்தை. அதே ஒழுவாது. நீங்க என்ன கத்துக்கிற? அப்பா ஏத்துக்கிட்டே என்ன ஒரிஜினல் சாமி. ஐயோ சாமி நீ ஒத்துக்கிற, நீ தான் பச்சையம்மன் ஒத்துக்கிற சாமி. அப்பா செந்தேலே செந்தேலா இவ்வளவு நாள் இல்லாம என் சன்னிதானத்துக்கு என்னடா முகஞ்சு ஓமன மாதிரி வந்திருக்கிற? சீக்கிரம் சொல்றா, முழங்கால் வலிக்குது. பொண்டாட்டி கட்டின சாமி. பொண்டாட்டி ஆமா கட்டினேன். 3 பொண்டாட்டி கட்டி 3 பொண்டாட்டி குழந்தைங்கள சாமி. பொண்டாட்டிக்கும் குழந்தைகள் இல்லையா? ஆமா சாமி. எனக்கு அதான் சாமி மன வருத்தமா இருக்குது. ஓ சாமி, நானும் சுப்பிரமணியும் வேம்படிதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம்டா. ஆமாடா. 3 பொண்டாட்டிக்கு குழந்தைங்க இல்ல. ஆமா சாமி. பொண்டாட்டிக்கு குழந்தை வேணும். குழந்தை வேணும் சாமி. உன் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்கறதா பிள்ளை. சாமி என்ன சாமி சொல்ற?
இது வரைக்கும் எத்தனையோ பேத்துக்கு புள்ள கொடுத்துக்கிறேன். உன் பொண்டாட்டி கொடுக்கறது எனக்கு சுலபமான காரியம். அப்படியே சாமி. ஆமா சரி சாமி. உன் பொண்டாட்டி கூட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டீன்னா நான் விடுறேன். சரி சாமி, கூட்டு வர சாமி. கூட்டு வந்து விடும் போது சும்மா வரக்கூடாது. சாமி, என் பொண்டாட்டி பொண்டாட்டி இருக்கா? கூட்டு வர சாமி. பொண்டாட்டி இருக்குது. எந்த பொண்டாட்டிக்கு வேணும் சாமி? முத கூட்டிட்டு வந்தேன். முத பொண்டாட்டி அவளைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கே கொடுத்துரு சாமி. முத பொண்டாட்டி குழந்தை ஆவாது. ஏன் சாமி? அவளுக்கு சுருக்குள் விழுந்திருக்கும். என்னது? என்ன சாமி சுருக்குள் விழுந்திருக்கும்? பூதி. சாமி சாமி பச்சியம்மா. சரி சாமி. ரெண்டாவது பொண்டாட்டிக்கு புள்ள ஆவாது. அவளுக்கு கருப்பு போய் வீக்கு. சரி சாமி. முட்டிகள் வலிக்குதா சாமி? இப்ப கட்டினியே கேரளாவுல இருந்து வந்து 20 வயசு புள்ள. ஆமா சாமி, ஆமா. அவளை கூட்டியாந்து விட நான் புள்ள கொடுக்குறேன். அப்படியே சாமி. சரி, அவளே கூட்டு வர சாமி. கூட்டு வந்து வரும்போது நீ சும்மா வரக்கூடாது. ஏன் சாமி? என்னென்ன வாங்கிட்டு வரணும் தெரியுமா? என்ன வாங்கிட்டு வரணும்? நல்லா 1600 1700ல ஒரு 15 சிப்பத்து அரிசி. 15 சிப்பமா? ஆமா. தோரை சொத்துக்கல சாமி? தோரை அரிசி ஆவாதுடா, கொழுப்பு நிறைய வருதா. சரி சாமி, சரி சாமி. பருப்பு சொந்த காட்டுலயே அடிச்சு துவரம் பருப்பா இருக்கணும். ரேஷன் கார்டு பருப்புங்க? அது சோயா பீன்ஸ் சீக்கிரம் வேவறது கிடையாது. சரி சாமி. அப்புறம் பழம் நல்லா கை சோடு வாங்கிட்டு வருது. அது ஒரு 25 தாரு. எது சாமி? கடையா விட்டு போறேன். திறமையா புள்ள கொடுக்கணும்டா. சரி சாமி, வாங்கிட்டு வரேன். அப்புறம் நெய் சொந்த மாட்டுல உருக்குன நெய்யா இருக்கணும். அது ஒரு 15 டின்னு. சாமி 15 டின்னு வேணுமா சாமி? ஆமா. சரி சாமி, வாங்கிட்டு வரேங்க. அப்புறம் மிலிட்டரி ரம் ஒரு புல்லு. அது எதுக்கு சாமி? அது முன்னடையானுக்கு. சரி சரி. பன்னிகரி 2 கிலோ. பன்னிகரி எதுக்கு சாமி? அது இடுப்பனுக்கு. சரி சரி, கொண்டு வரேன். இதெல்லாம் வாங்கிட்டு கொங்கனாவரத்து மேல வந்தீங்கன்னா குகன் மெடிக்கல்ஸ் இருக்கு ஓமலூர் ரோட்ல. மெடிக்கல்? ஆமா. சரி சாமி. அந்த மெடிக்கல்ல போய் 140 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 செட் மாத்திரை கொடுப்பான். மாத்திரை தலைவலி மாத்திரையா? தலைவலி மாத்திரை இல்லடா, வயாகரா மாத்திரை. ஆமா, வயாகரா மாத்திரை. அது போட்டினா திறமையா புள்ள கொடுக்கலாம். 2 மணி நேரம் நிக்கும். ஆமாடா. சரி சாமி. இதெல்லாம் வாங்கிட்டு என் சன்னிதானத்துல விட்டுட்டு நீ வெளியில நின்னுக்கணும். ஏன் சாமி? ஒருத்தர் பாத்துருக்க, ஒருத்தர் செய்யற வேலை கிடையாது. சாமி நீங்க செய்யுங்க சாமி, நான் பாக்குறேன். கதவு செந்தல வேணா நின்னு பாத்துக்க. சரி சாமி. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டுட்டு போனீங்கன்னா 10 மாசம் கழிச்சு 10வது மாசம் கண்ணந்தாய் ஓட்டி விடுறோம். புறா கை வர ஆமா மாப்பிள, சாமி சூப்பரா சொல்லி இருக்குமே. சாமியில சூப்பரா சொல்லிச்சு. நீ எனக்கு என்ன வர? மச்சனை. மச்சனை நானே? மாமை. ஆமா. என் பொண்டாட்டி உனக்கு என்ன ஆகுது? கூட பிறந்த அக்கா. கூட பிறந்த அக்கா? ஆமா. அப்ப உங்க அக்காளுக்கு மச்சனை ஜாமியாரானே தெரியுது இல்ல? 6 மொண்டாட்டி புண்டைனாக்க நீ வந்தது ஏன் தப்பு? போய் கொலைய முடிக்கிட்டு உட்காரு போ. சாமி, யா சாமி வேலை புண்டை இல்லாம 6 வீட்டுல ஒரு போனதுக்கு நாங்க கை கொடுக்க சாமி வந்துருச்சு. அரகரா சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு புள்ளி போட்டுக்கலாமே. அவருக்கு நீ ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கும். சொல்லத்தான் பாக்கலாம். 84 லட்சம் சீவ சிந்துகளும் பசியும் பட்டினியுமாக இருக்குது. அடி இழந்துட்டு வர்றேன். அதுக்கு பிறகு நம்மளுடைய வாக்குவாதத்தை வச்சுக்கலாம். வாக்குவாதம் மறுபடியும் வச்சாலும் எங்க அண்ணன் தான் பெருசுன்னு சொல்லு. நான் உன்னதான் சொல்ல மாட்டேன். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறீங்க என்ன? பொக்குன்னு பாக்குற அவளும் கங்காதேவி. அடியே, எப்படி இந்த பாலா போன மனுஷனை கட்டி நான் எப்படிதான் குப்பை தள்ளுறேன்னே தெரியலடி. சாமி ஆடுனா அப்படிதான் இருக்கும். அதனால சரி, என் கணவர் படி வந்து வரட்டும். அது வரைக்கும் இந்த வேதவனும் விநாயகனும் எங்கேயோ போயிருக்கிறாங்க. அதனால வர்ற வரைக்கும் இந்த கைலங்கிரிலே அமர்ந்திருக்கலாம். பலமா வரைய நீயும் நானும் கூட இல்லாம எப்படி நல்லா இருக்கும் அம்மா. அப்படி இருந்தாலும் நாம் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் நமக்காக வேண்டிய இல்லை என்று சொல்லாமல் இந்த நாடகம் வைத்த குடும்பத்தாரும் நம்முடைய ரசிக பொதுமக்களும் நமக்காக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரையும் வாழ்த்து மலருக்கு எனக்கு வயதில்லை என்றாலும் கூட உங்கள் பாதத்தை என் சிரம் வைத்து எல்லோருக்கும் கொடான கூட நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.